சகோதரனை தொழுகை எடுத்துக்கொள், இறைவன் எல்லா கவலைகளையும் நீக்குவான். ரப்புக்கு முன்னால் தொழுகையில் பணிந்து இறைவா என்ற அழை, அதன் நிம்மதியை எங்கும் நீ பெறமாட்டாய். இரண்டாவது துஆ, இஸ்தஈனு, உதவி தேடவனிடத்தில். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ الدَّعْوَةَ الدَّاعِي إِذَا دَعَانِ. நபியே, என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்திலே கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கிறேன். என்னை அழைக்கட்டும், அந்த அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த உலகத்திலே கவலைகளை மனிதர்களிடத்தில் முறையிடாதீர்கள். ஒருபோதும் உங்களுடைய கவலைகளை அவர்களால் உணர முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அவர்களுக்கு புரிவதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த கவலையின் வார்த்தைகள் தான். அவர்களுக்கு இந்த கவலை இருந்து, அந்த கவலை கிளம்பி வரக்கூடிய அந்த உள்ளத்தின் ஆழம் அவர்களுக்கு தெரியாது. யார் அதை படைத்தானோ அவன் தான் அறிவான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அதனால்தான் அவர்களுக்கு வாழ்வில் அத்துணை நெருக்கடிகள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை மகனை பிரிந்தார்கள், சகோதரர்களால் ஏமாற்றப்பட்டார்கள், எத்தனையோ சோதனைகள். அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் கவலைகளை, என் உள்ளத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த எண்ணங்களை, இந்த கவலைகள் அனைத்தையும் என் ரப்பிடத்தில் தான் நான் முறையிடுவேன்.